ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, சில மணி சேவிங் டிப்ஸ் வந்து ரிப்பீட்டு கூட ஆகலாம். பார்க்குற வியூவர்ஸ் வந்து சொன்னதையே தான் திரும்ப சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய சேனலுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறப்போ சில டிப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, மணி சேவிங் டிப்ஸில் எப்படியெல்லாம் நம்மளுடைய பணம் வந்து வீணாகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுத்தோன்னா நம்மளுடைய பணம் வந்து வீணாகாமல் அதை வந்து நம்ம சேமிப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து லிக்யூடு வந்து பாட்டிலில் வந்து வாங்குகிறோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பாட்டிலில் வாங்காமல் ரீஃபில் பேக்காக வாங்கும் பொழுது கண்டிப்பாக அதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பணம் வந்து சேவ் ஆகும். இதை வந்து எதுலெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு வந்து பெரிய பெரிய டப்பாவாக வாங்காமல் பேக்கெட்டில் வாங்கலாம். அப்புறம் வந்து ஷாம்பு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, காஃபி பவுடரு, டீ தூள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா, அதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஹார்லிக்ஸ் கிடைக்குது. எதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ரீஃபில் பேக்காக வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பணம் வந்து விரயமாகாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, காய்கறிகள். இப்போ காய்கறிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையும் வாங்குகிறோம், தினம் தினம் வாங்கிட்டுருப்போம். பட் என்ன பெஸ்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை நானுமே வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு வாரத்திற்கான மெனு பிளான், அதாவது திங்கக்கிழமை என்ன சமைக்கணும், செவ்வாய்க்கிழமை என்ன சமைக்கணும், புதன்கிழமை என்ன சமைக்கணும் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஒரு மெனு பிளான் வந்து ரஃபாக போட்டு வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஸ்லேட் வச்சு தான் நான் வந்து பிளான் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி கூட நம்ம அப்பப்போ அழைச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நோட்டில் பண்ணணும் இல்லை, அழைச்சிட்டு நம்ம பிளானை மாற்றிக்கலாம். அதே மாதிரி காய்கறிகளும் பார்த்திங்கன்னா அளவாக வாங்கிக்கணும். அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தக்காளிலாம் சீப்பாக கிடைக்குதுங்கிறதுக்காக 5 கிலோ வாங்கி வைக்க முடியாது. அது வந்து ஒரு 4 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக கெட்டு போக ஆரம்பிக்கும். கெட்டு போகாத பொருளை கொஞ்சம் கூடுதலாக வாங்கிட்டு, கெட்டு போகிற பொருளை கொஞ்சம் குறைவாக வாங்கணும். இதுலேயும் நம்மளுக்கு வந்து பணம் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி பால் பாக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து கம்பெனி பிராண்டட் வந்து ஆரோக்கியா அல்லது வந்து ஆவின் இந்த மாதிரி பிராண்டடான பேக்கெட் வந்து நம்ம வாங்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ 1/2 லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா ₹32 நினைக்கிறேன். ₹32 ₹36 வரைக்கும் இருக்குது. அதுவே நீங்கள் வந்து 1/2 லிட்டரே ₹36 வருது. அதுவே வந்து பசும்பால் வந்து பக்கத்தில் வந்து பால் பண்ணையில் கிடைக்கும். அங்கே போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு லிட்டரே வந்து ₹45 ₹50 தான். இப்படி நம்ம வாங்கும் பொழுது கண்டிப்பாக இதுலேயும் வந்து நம்மளுக்கு பணம் மிச்சமாகும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பாட்டில்ஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் ஹார்லிக்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பாக்ஸை நம்ம தூக்கி போடாமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரீயூஸ் வந்து பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதை ரீயூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு ₹40 நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ரீயூஸ் பண்ணும் பொழுது அதில் வந்து இப்போ லைன் டேட்ஸ்லாம் பாட்டில்ஸில் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பாதாம் பருப்பு இந்த மாதிரிலாம் நான் போட்டு வச்சுருக்கேன். மோர் மிளகா அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது காஃபி தூள் டப்பா இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து பாட்டிலில் கிடைக்கிறதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அந்த பாட்டிலெலாம் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்வீட் பாக்ஸு அப்படிங்கிறது நம்ம வந்து ரேராக இல்லை, நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நிறையவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஸ்வீட் பாக்ஸஸ்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு டம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுவோம். அப்படி இருக்கிறத கூட நம்ம தூக்கி போடாமல் ஏதாவது ஒரு ஸ்டேஷ்னரி போட்டு வைக்கிறதுக்கோ அல்லது வந்து மேக்கப் திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கோ அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரேஷனில் வந்து பச்சரிசி, அப்புறம் வந்து வீட்டில் இட்லி அரிசி மாதிரி அந்த மாதிரி கிடைக்கும்போது அதை அப்படியே நம்ம வந்து சிலர் வந்து பயன்படுத்தாமல் இருப்போம். கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து நான் அப்படியே பொங்கல், அப்புறம் வந்து இடியாப்பம் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இட்லிக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து ரேஷனில் கிடைக்கிற ஆயிலாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், எல்லாமே நம்ம வந்து முழுமையாக வீட்டுக்காக பயன்படுத்தும் பொழுது நிறைய பணம் மீதமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆன்லைன் ட்ரெஸ்ஸில் வந்து ஆர்டர் போடுறது. இந்த ஆன்லைன் ட்ரெஸ்ஸில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு வாங்குறது வந்து பழகிட்டோம். அது வந்து வாங்குறது தவறு கிடையாது. அதுலேயே வந்து சில நாட்களில் வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நானுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து ₹320 இருக்குது அப்படின்னா, அதே பொருள் சில நேரங்களில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் குறைவாக, அதாவது ₹320ங்கிறது ₹290 அல்லது வந்து ₹270 ஒரு ₹20 ₹40 வரைக்கும் குறைவான அமௌண்ட்லேயும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எப்போ ஆஃபரில் நம்மளுக்கு கிடைக்குது 30% 40% கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வாங்கலாம். அதுலேயும் நம்மளுக்கு பணம் மீதமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது குழந்தைங்ககிட்டையும் வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்குற
பெரியவங்க சேமிக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம சேனலை பார்த்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க, ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு அதைய வந்து நானும் வந்து நான் இதே மாதிரி சேவ் பண்ணி என்னோடய சிஸ்டருக்கோ பிரதருக்கோ நான் வந்து கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கமெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு உண்டிய சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அவசியம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே சேமிக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் வந்து பெட்டராக அமையும். அடுத்தது வந்து முதல்ல சொன்ன மாதிரி இந்த காஃபி பவுடர், ஷாம்பு பேக்கெட்டு இதெல்லாம் வந்து ₹2 நம்மளுக்கு வந்து கிடைக்குது இல்லையா, அதை நம்ம வாங்கிக்கலாம். ஏன் அதை வந்து பாட்டிலில் வாங்கணும் அப்படின்னா, இப்போ காஃபி பவுடர்லாம் லைட்டாக காற்று போயிடுச்சு அப்படின்னா கட்டி ஆகிடும். ஹார்லிக்ஸ் பாட்டிலும் அப்படி தான், அப்படியே அவ்வளவும் வீணாக போயிடும். அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து வாங்கிக்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து வறுத்துட்டு அதை அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா 2 செகண்டில் நம்மளுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். அதை நம்ம வச்சுக்கலாம். இதையே நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ₹20 வரைக்கும் போகும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரங்களில் மட்டும் கடையில் வாங்குவேன். இப்படி ஏதாவது வீட்டில் பண்ணும்பொழுது உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வந்து மளிகை ஜாமான் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது எம்ஆர்பியிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10% 30% வரைக்கும் கம்மியாக கிடைக்கும். அப்போ அங்கே போய் வாங்கும்பொழுது நம்மளுக்கு பணம் மீதமாகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரேஷனில் கிடைக்கக்கூடிய பாமாயில். இந்த பாமாயில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பித்தம் அதிகமாக இருக்கும், அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை வந்து ஒரு புளி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த எண்ணெயை காய வச்சு அதில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பித்தம் வந்து குறைஞ்சிரும், ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாமையில் வந்து நான் ஃபுல்லாக அந்த பொரிக்கிறது, வறுக்கிறது இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆயிலோட செலவு வந்து நம்மளுக்கு குறையும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அரிசியெல்லாம் நம்ம வந்து கடையில் வாங்கும்பொழுது ஒரு 25 கிலோ இருக்கிற மாதிரி ஒரு சிப்பமாக வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து விலை வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். சிலருக்கு வந்து போதுமான 25 கிலோங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. பட் எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா 25 கிலோ பேக்கேஜ் வாங்கினோன்னா எங்களுக்கு வந்து 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் வரும். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கிலோவுக்கு ₹5லேருந்து ₹7 வரைக்கும் குறையுது. அதனால் நாங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிறோம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பழைய பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்குது இல்லைங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து கம்போர்ட் பாட்டில் வாங்குவோம், அப்புறம் வந்து ஷாம்பு பாட்டில் வாங்குகிறோம், அல்லது வந்து வேறு ஆயில் கேன் வாங்குகிறோம். இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ்லாம், அப்புறம் வந்து தேவையில்லாத பிளாஸ்டிக் திங்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு கடையில் பழைய பொருள் வாங்குகிற கடையில் அல்ல ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்க அப்படின்னா பழைய பொருள் வாங்குறதுக்கு டெய்லி வந்துட்டுருக்காங்க. அதை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான புது பொருட்கள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வந்து பழைய பொருளை கொடுத்துட்டு புது பொருள் வாங்கும்பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பணம் வந்து சேவ் ஆகும். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் அப்பப்போ கொடுத்துட்டு பக்கெட்டு, அப்புறம் வந்து மக்கு வாங்குறது, அப்புறம் வந்து முறம் வாங்குறது இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அப்பப்போ என்ன வந்து கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை சில சமயம் சேமிக்கவும் செய்வேன். சில சமயம் நம்மளுக்கு வந்து ஜாமான் தேவைப்படுது அப்படின்னா திரும்பவும் வாங்குறதுக்கும் நான் வந்து செய்வேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில். இப்போ வந்து ஆயில் பயன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக, ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி சமைச்சா மட்டும்தான் குழந்தைகளுக்கும் சரி நம்மளுக்கும் வந்து பிடிக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1/2 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு அந்த 1/2 லிட்டர் மட்டும் எடுத்து அதை மட்டும் அந்த வாரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்ம கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது, பணமும் வந்து கண்டிப்பாக மீதமாகும். இதையுமே நீங்கள் வந்து செய்யலாம். சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆயிலே இல்லாமல் நிறைய சமையல் இருக்குது. அந்த மாதிரி அவுள் வச்சு சில ஸ்நாக்ஸு அல்லது வந்து காலையில் டிஃபன் பண்ணுறது ஆயில் இல்லாமல் நிறைய சமையல் இருக்குது. நம்ம யூடியூப்லேயே வந்து ஆயில் இல்லாமல் எப்படிலாம் சமைக்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தோன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து புட்டு அவிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோஸில் வந்து நிறைய பேர் வீடுகளில் வந்து கிச்சன் டூரு, ஹோம்லி டூரு, ஹோம் டூரு இந்த மாதிரிலாம் போடும்பொழுது சில பொருட்களை பார்த்துட்டு உடனே நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக வாங்கக்கூடாதுன்னு நான் இந்த இடத்துல சொல்லலை. ஆனால் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வீட்லேயே நம்மளால் செய்ய முடியுமா, அது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு அதை வந்து நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணும் பொழுது நம்மளுக்கு மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும், செலவும் குறையும். அந்த மாதிரி நான் சில விஷயங்கள் நான் வந்து செய்வேன். அந்த மாதிரி ஏதாவது சில நேரங்களில் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணுறதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட்டு கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் தேங்காய் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ₹25 ₹30 வரைக்கும் கிடைக்குது. ஆனால் கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ₹10 ₹15 கொஞ்சம் சின்ன காயாக கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகும்பொழுது சந்தையிலையோ அல்லது வந்து ஸ்ட்ரீட்லேயோ போட்டு விற்கிறதுல உங்களுக்கு இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னா ₹10 ஒரு ₹15
ஒரு 10 தேங்காய் அப்படி மொத்தமாக நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு காய்க்கு ஒரு ₹10 சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 காய்க்கு ₹100 சேவ் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேஸில் பயன்படுத்தினா அந்த ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம்னா நானே சில சமயங்களில் அதை பண்ண மாட்டேன். பட் அந்த ரெகுலேட்டரை வந்து ஆஃப் பண்ணி வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் வந்து குறையும். அதில் வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு நிறையவே சேவ் ஆகும். இதையுமே இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பொம்மை. நம்ம வெளியில் போகும்போது குழந்தைங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இருக்கிறப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி தொந்தரவு பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கி கொடுப்போம். ஆனால் வாங்கி உடனே கொடுக்காம இல்லைப்பா இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இது இல்லை இப்போ வந்து ஒரு ₹200 பொருள் கேட்குறாங்கன்னா அதுவே ₹20 வாங்கி சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பணம் வந்து நம்ம உண்டியல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த காசு வந்து நம்மளுக்கு மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். இப்படி செய்யும் பொழுது உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ நாளைக்கு நம்ம பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது இதிலேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பணம் சேவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு நம்ம பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து லெமன், நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா இந்த பொருளை கொண்டு போய் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு முதல்ல இடம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணணும். அப்படி யோசிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா பாதி வந்து நம்ம வாங்காமலே விட்டுருவோம். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் யோசித்து பண்ணுவேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லா இடங்கள்லையும் திருமண இடம்லாம் சாமான் இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஆனால் வாங்கும்போது நம்மளுடைய மைண்டே என்ன சொல்லும், பரவாயில்ல நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, வாங்கிக்கலாம், இது ஒன்று தானேன்னு வாங்கி வீடு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சனில் லைட்டு ஃபேனு இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கரண்ட் பில் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். பட் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம இன்னொருத்தர் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது தான் ஓகே இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அதை வந்து ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.